உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. சேலம் மாநகராட்சியில் குடிநீர் விநியோகத்தை தனியாருக்கு விடும் தாவேக அரசை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாநகராட்சியில் உள்ள 4 மண்டலங்களிலும் குடிநீர் விநியோகம் செய்யும் பணியை தனியாருக்கு விடும் தாவேக அரசின் நடவடிக்கைக்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் தாவேக அரசை கண்டித்து ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் கைகளில் தட்டு ஏந்தி குடிநீர் வேண்டி பிச்சை எடுத்து ஊர்வலமாக சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். மக்களை ஏமாற்றுகிற வகையில் தான் இந்த அரசு திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறதும் பார்க்க முடியுது. 1936 பெரும்பாடுபட்டு இந்த சேலம் நகருக்கு குடிநீர் இணைப்பு உருவாக்கப்பட்டது. 1953 இது அமலாக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு சேலம் மாநகரத்துக்குள்ள கிட்டத்தட்ட 841 கிலோமீட்டர் அளவில் வாட்டர் பகிர்மானத்துக்கான குழாய்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அதோட கிட்டத்தட்ட 57க்கும் மேற்பட்ட நீர்நிலை மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் இருக்குது. கிட்டத்தட்ட பலாயிரங்கான கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க மக்களோட வரிப்பணத்தில். இது அத்தனையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூயஸ் நிறுவனத்துக்கு தாரை வார்க்கிற ஏற்பாடு எப்படி? ஒரு குடிநீரை விநியோகிக்க முடியலன்னு சொன்னால் இவங்களுக்கு எதுக்கு அரசு பணத்தில் சம்பளம்? உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.